ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழங்கால தமிழர்கள் கட்டுமானத் துறையில் சிறந்து விளங்கியதற்கு சான்றாக இருக்கக்கூடிய கல்லணை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரிகாலனின் கல்லணை. சோழ மன்னனான கரிகாலன் காவிரி ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை தடுக்கிறதுக்காக அணை கட்ட முடிவு செய்தார். திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய காவிரி ஆற்றுக்கு நடுவில் கல்லணையை கட்ட முடிவு செய்தார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் பாயக்கூடிய காவிரி ஆற்றில் பாறைகளையும் தண்ணீரில் கரையாத களிமண்ணையும் வச்சு இந்த அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணை வெறும் வெள்ளப்பெருக்க தடுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் சேமித்து வச்ச நீர்ப்பாசனத்துக்கு திருப்பி விடவும் உதவுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அணையை கட்டியிருந்தாங்க. இவ்வணை 1080 அடி நீளமும் 66 அடி அகலமும் 18 அடி உயரமும் கொண்டது. 1829 ஆங்கில பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் அணையின் ஆராய்ச்சி மேற்கொண்டார். அப்போது கொள்ளிடம் வழியாக அதிக நீர்வரத்து இருப்பதனை இவர் ஆராய்ச்சி செய்தார். இவ்வணையின் வழியாக செல்லக்கூடிய நீர்கள் மண்டல் வனங்கள் பல ஆண்டுகளாக தேங்கி இருப்பதால் தடைப்பட்டதை அறிந்தார். அதனால் இவ்வணையினை 6 அடிக்கு உயர்த்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். அது மட்டுமின்றி இவ்வணையின் அடிப்பகுதி வெறும் ஆராய்ந்து தமிழர்களின் கட்டுமான சிறப்பினையும் அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்னும் பெயரையும் வழங்கினார். இப்போது இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக திருச்சிராப்பள்ளிக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் விளங்குகிறது. இது தஞ்சாவூர் மாவட்டம் என்றாலும் திருச்சிக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றின் இடது கரை ஓரத்தில் கரிகால சோழனின் மணிமண்டபம் அமையப்பெற்றுள்ளது. மணிமண்டபத்தின் உள்ளே கரிகால சோழன் யானை மீது அமர்ந்த வெண்கல சிலை அமையப்பெற்றுள்ளது. சிலையை சுற்றிலும் ஓவியங்களாகவும் எழுத்து வடிவமாகவும் கரிகால சோழனின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. திருச்சிக்கு போகும்போது இடத்துக்கு போகணுன்னா இது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லை, இது ஒரு தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாற்றும் இடம். தமிழர்களுடைய கட்டுமான திறனை பற்றியும் கரிகால சோழனை பற்றியும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடமாகவும் இது திகழ்கிறது. நாங்கள் பார்த்தப்ப கொஞ்சம் தண்ணி தான் இந்த அணையிலேருந்து வெளியேறிச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தினை பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.